பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏசப்பா சிலுவையில் பேசின 6வது வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம், முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு முன்பான வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். ஏசப்பா தன்னை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்க்கிறாரு. நிறைவேறாத இருந்த தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஏசப்பா சொல்றாரு, முடிந்தது அப்படின்னு. பிதா கிட்ட நீங்க கொடுத்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டேன். என்னை குறித்து ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடு முழுசுமா என்னை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சோ அது எல்லாவற்றையும் நான் முடிச்சிட்டேன். அதுவும் இல்லாம மொத்த மக்களுடைய மொத்த மனித இனத்துடைய பாவத்தையும் நான் சிலுவையில சுமந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீஷனை ஏசப்பா அந்த நேரத்துல பிதா கிட்ட சொல்றாரு. தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் முடித்த ஒரு நிலைமையில ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்றாரு சிலுவையில. இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் கடவுள் கொடுத்திருக்கிறாரு நமக்கு தெரியும். லாஸ்ட் டைமும் அதான் பார்த்தோம். அதை செய்யறதுக்காக தான் நம்ம இந்த பூமியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வேலைகள் எல்லாம் நம்ம எந்த கடவுள் நம்ம கிட்ட சொல்லுவாரு, அப்பப்ப இதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சில காரியங்களை கடவுள் எதிர்பார்ப்பாரு. ஊழியம் பண்றதா இருக்கட்டும், ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது, ஆத்துமாக்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்றது, இந்த மாதிரி சுவிசேஷ ரிலேட்டடா நம்ம கிட்ட சில காரியங்கள், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றது, இந்த மாதிரி நம்ம கிட்ட கடவுள் எதிர்பார்ப்பாரு. நம்மளுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையும் கடவுள் கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த வேலையை நம்ம எப்படி செய்யறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஏசப்பா சீக்கிரமா திரும்பி வர போறாரு. அவருடைய வருகை சமீபமா இருக்கு. அப்போ அவர் திரும்பி வரும் பொழுது நம்ம நம்மளுடைய வேலையை முடிச்சவங்களா ஏசப்பா கிட்ட போய், ஏசப்பா நீங்க கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், எப்படி ஏசப்பா சொன்னாரோ பிதா கிட்ட, அந்த மாதிரி ஏசப்பா திரும்பி இந்த பூமிக்கு வரும்போது நம்மளால போய் ஏசப்பா கிட்ட முன்னாடி நின்று, நீங்க கொடுத்த வேலைகள் எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன், ஒண்ணு கூட குறை வைக்காம நீங்க சொல்ல எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளால ஏசப்பா கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது நிறைய நேரங்கள்ல அவர் சொல்ற வேலைகள் நமக்கு பிரியமில்லாததா இருக்கலாம், இல்ல நம்ம போற டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆனா அவர் சொல்ற வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அவருடைய வருகையில அவருக்கு முன்பாக தைரியமா நம்மளால நிக்க முடியும். ஏசப்பா இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தாரு. அவருடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனத்தையும் ஒவ்வொரு வயதிலையும் நிறைவேற்றிக்கிட்டே வராரு. நம்ம அதை மத்தேயு சுவிசேஷங்களை வாசிக்கும் போது பாக்குறோம், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அவரை குறிச்சு சொன்ன எல்லா காரியத்தையும் இயேசு என்ன பண்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில கேர்ஃபுல்லா நிறைவேற்றிட்டே வராரு. அதற்கு அகெயின்ஸ்டா எந்த ஒரு காரியத்தையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அலோவ் பண்ணல. சோதிக்கப்படும் போதும் அவர் தெளிவா இருந்தாரு, பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுறதுக்காக. அந்த மாதிரிதான் நம்மளும் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் பரலோகம், இயேசு கிறிஸ்து பிதா நம்ம மேல என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாங்களோ அதை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா, அதை கான்சென்ட்ரேட் பண்ற பிள்ளைகளா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். அப்படி நம்ம பிதா நமக்கு ஏசப்பா கொடுக்குற எல்லா வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாதான் அவருடைய வருகையில அவர் முன்பாக போய் நின்று, ஏசப்பா நான் நீங்க கொடுத்த வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளால தைரியமா சொல்ல முடியும். அப்ப நம்மளால பரலோகமா போக முடியும். தேங்க்யூ.